ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு அன்கேட்டுக்கான ப்ரோக்ராம் எழுதி அது சிமுலேஷன் அவுட்புட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் Xilinx சாஃப்ட்வேரில். இப்போது அந்த அன்கேட்டை இந்த ப்ரோக்ராமை எப்படி ஒரு ஐசிக்குள்ளே எம்டி ஐசிக்குள்ளே டம்ப் பண்ணுறது. அதை டம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பிட் ஃபைல் ஜென்ரேட் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமை அப்படியே நம்ம பிட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் என்னன்றதை நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். வாங்க அதை நம்ம பார்க்கலாம். நான் இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிசைனில் போய் பார்த்தோம்னா நமக்கு சிந்தசிஸ், இம்ப்ளிமெண்ட் டிசைன், கிரியேட், ஜென்ரேட், ப்ரோக்ராமிங் ஃபைல் அப்படின்ற 3 திங்ஸ் இருக்கும். நம்ம சிந்தசிஸ் ரன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இம்ப்ளிமெண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூசிஎஃப் ஃபைல் கிரியேட் பண்ணோம். அது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அன்கேட்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ சோர்ஸ். இங்கே இம்ப்ளிமெண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபைல் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூசிஎஃப் ஃபைலுக்கான நேம் நம்ம அசைன் பண்ணணும். இங்கே நான் அதே அன்கேட்டுக்கான யூசிஎஃப் ஃபைல் தான் கிரியேட் பண்ணுறேன். அதனால் நான் எங்கே அன்கேட் நேம் கொடுக்குறேன். அன்கேட் இப்போ கிரியேட் பண்ணால் இங்கே அன்கேட்.யூசிஎஃப் அப்படின்ற ஒரு ஃபைல் நம்ம ப்ராஜெக்ட் விண்டோவில் கிரியேட் ஆகிடும். ஃபினிஷ். இங்கே பார்த்தீங்கன்னா அன்கேட் அதுக்கான யூசிஎஃப் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். நம்ம அதை செலக்ட் பண்ணி இங்கே நம்ம எடிட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே எடிட் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய அன்கேட்டுக்கான பின் அசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன பின்னு, செகண்ட் இன்புட் என்ன பின்னு, அவுட்புட்டுக்கு என்ன எல்இடி அப்படின்றத நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட் ஃபர்ஸ்ட் இன்புட் ஏ. ஏன்ற வேரியபிள் இங்கே அசைன் பண்ணிக்கலாம். தென் எல்ஓசி லாக் அதுக்கான ஸ்விட்ச் என்ன ஸ்விட்ச்ன்றதை நம்ம அங்கே அசைன் பண்ணிக்கலாம். நான் P11 நம்மளுடைய கிட்டில் P11 அப்படின்ற ஸ்விட்சை நான் இன்புட்டாக ஃபர்ஸ்ட் இன்புட்டாக எடுத்துக்கிறேன். செகண்ட் இன்புட் பி. அதோட ஸ்விட்சை நான் L3 அப்படின்ற ஸ்விட்சை நான் இன்புட்டாக அசைன் பண்ணிக்கிறேன். சரி, கேப்ஸில் கொடுக்கணும். அதுக்கடுத்து நம்ம அவுட்புட் எல்இடி நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெட் அவுட்புட் சி. அவுட்புட் எல்இடி எம் அப்படின்ற எல்இடியை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நெட்டும் கேப்ஸில் தான் நமக்கு இருக்கணும். இங்கே எல்லாமே கேப்ஸ் தான், ஸ்மாலில் இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ யூசிஎஃப் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணதுக்கப்புறமா நம்முடைய ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் டிசைன் இருக்கு இல்லையா, அதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஆக்சுவலாக உள்ளே நிறைய ப்ராசஸ் நடக்கும். ரூட்டிங், மேப்பிங். இப்போ ஃபெயில்ட் அப்படின்னு வருது. அப்போ நம்ம யூசிஎஃப் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுல ஏதோ எரர் இருக்குது. அதனால தான் நமக்கு ஃபெயில் ப்ராசஸ் ஃபெயில்னு வருது. ஓகே, இங்கே நம்ம செமிகோலன் கொடுக்கல. அதை கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ரன் பண்ணலாம். ரன் ஆல் கொடுத்தா எல்லாமே மறுபடியும் ரன் ஆகும். சிந்தசிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டுமே ரன் ஆகும். ரன் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதில் நிறைய ப்ராசஸ் இருக்கும் இம்ப்ளிமெண்ட்டில், ரூட்டிங், மேப்பிங். இது எல்லாமே 1 by 1 அது ரன் ஆகும். அதனால் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நமக்கு. இதை ரன் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு க்ரீன் டிக் இம்ப்ளிமெண்ட்டில் க்ரீன் டிக் விழுந்துருச்சு. ஓகே, இதுவும் கரெக்ட். நம்ம கிரியேட் பண்ண யூசிஎஃப் ஃபைலும் கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜென்ரேட் ப்ரோக்ராமிங் ஃபைல். இதை நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் அப்போ தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் ஃபைல் .bit ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஃபைலில் தான் நம்ம ஐசிக்குள்ளே ஒரு எம்டி ஐசிக்குள்ளே டம்ப் பண்ணோம்னா நம்ம எதுக்கான ப்ரோக்ராம் எழுதிருக்கோமோ அந்த ஐசி அதுவாகவே மாறிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ஜென்ரேட் ப்ரோக்ராம் ஃபைல் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராசஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இந்த ஸ்டார்ட் அப் ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே சிசிஎல் கிளாக் இருக்கும். அதை நான் ஜேடாக், ஏன்னா நான் அப்லோட் பண்ண போகிறது ஜேடாக் மூலிமா நான் அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரன் ஆகி முடிஞ்ச உடனே நம்முடைய ப்ராஜெக்டில் பிட் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் எங்கே ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணீங்களே ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஹரிகிருஷ்ணன்ற ஃபோல்டருக்குள்ளே VLSI ப்ராஜெக்டில் அன்கேட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ungate.bit ஃபைல். இந்த ஃபைல் தான் நம்ம ஒரு ஐசிக்குள்ளே டம்ப் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் நிறைய நம்ம கிரியேட் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே இங்கே இருக்கும். யூசிஎஃப் ஃபைல் இங்கே இருக்கும். இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணது தான். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில்
நம்ம எப்படி இதை ஒரு எம்டி ஐசிக்குள்ள டம்ப் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Jump